நீங்க சொல்றது பொய், எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரியே ஒரு வீடியோவை எடுத்து ஆதவர்ஜுனாட்ட காமிச்சிருக்காரு. இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு. ஏன்னா அதுல வீடியோ ஆடியோ எல்லாமே பதிவாயிருக்கு. விஜயினுடைய பஸ் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தினுடைய சிசிடிவி காட்சி வசமாக பொய் சொல்லி ஆதவர்ஜுனா நேத்து டெல்லியில கையும் களவுமா மாட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிபிஐ நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க, குறிப்பாக 10 கேள்விகளை கேட்டிருக்காங்க. உடனே ஆதவர்ஜுனா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, புஷி ஆனந்த் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே புஷி ஆனந்த் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க ஆதவர்ஜுனா கேளுங்க, நான் ஸ்பாட்லயே இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கிறார். அந்த கேள்விக்கு புஷி ஆனந்த்னால பதிலே சொல்ல முடியல. அடுத்தது நிர்மல் குமாரை பார்த்து கேட்க உடனே நிர்மல் குமாரும் எஸ்கேப் ஆயிருக்கிறார். எல்லாரும் ஆதவர்ஜுனாவை கை காமிச்சிருக்காங்க. ஆதவர்ஜுனா சில பொய்களை சொல்லி இருக்கிறார். மொத்தமா வீடியோ ஆதாரத்துல மாட்டிட்டாங்க. சிபிஐ அதிகாரி காமிச்ச அந்த வீடியோ ஆதாரம் என்ன? புஷி ஆனந்தும் நிர்மல் குமாரும் ஏன் ஆதவர்ஜுனாவை கை காமித்தார்கள்? ஆதவர்ஜுனா இவர்களை கை காமித்து விட்டு எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணார்? ஒட்டுமொத்தமாக சிபிஐ விசாரணையில் நடந்த அடுத்தடிகள் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தாவேகாவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், குறிப்பாக ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், இவங்க எல்லாத்தையும் டெல்லிக்கு வர வச்சு சிபிஐ விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 3 நாள் விசாரணை பண்ணாங்க. முதல் நாள் 9 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. 2வது நாள் 6 மணி நேரம், அடுத்தது ஃபுல் டே விசாரணை பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர் திரு மதியழகனும் போயிருக்காரு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கரூரினுடைய கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி இவங்களும் போயிருக்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு அரசு தரப்பாக அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கிடைச்ச எல்லா வீடியோ ஆதாரத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி, ஆடியோ வீடியோ, விஜய் பஸ்ஸுக்குள்ள இருந்த வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆவணமா ரெடி பண்ணி சிபிஐ கையில கொடுத்துட்டாங்க. சார் இங்க பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சிபிஐ ஏற்கனவே முதல் 2 நாள் ரொம்ப ஜாலியா பார்த்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா ஆதவர்ஜுனாகிட்டையும் அதே மாதிரி புஷி ஆனந்த் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டான கேள்விகளை கேட்கும்போது இவங்க ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஓ, நமக்கு சாதகமாக சிபிஐ இருக்கிறது, அமித்ஷா நம்மளோடு இருக்கிறார் இப்படிங்கிற பயங்கர பில்டப் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை வேற போட்டாராம் புஷி ஆனந்த், அந்த தகவலும் வெளியே வந்திருக்கு. ஸோ ரிலாக்ஸா இருந்திருக்காங்க. இடையில 3 முறை விஜய் வேற கால் பண்ணியிருக்காரு. அவருக்கு பயம், நம்ம பாட்டுக்கு பனையூர்ல உட்காந்துருக்கிறோம், திடீர்னு நம்மளை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல தான் அவர் கேட்டிருக்காரு. இல்ல சிபிஐ இன்டர்வியூ எல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு முதல் நாள் 2வது நாள் ஜாலியா பேசியிருக்காங்க. 3வது நாள் ஆப்பு வச்சிருக்காங்க. 3வது நாள்ல பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ கேட்ட ஒரு குறிப்பான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கரூர்ல அந்த பகுதியில கிரௌடு பயங்கரமா நெரிசல் ஆயிடுச்சு. நீங்க கரூருக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டீங்க, நாமக்கல்ல இருந்து கரூருக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே, ரைட். இந்த என்ட்ரிக்கு பிறகு போலீஸ்காரங்க உங்களை போக வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா, நீங்க ஏன் உள்ள போனீங்க? யார் சொல்லி நீங்க உள்ள போனீங்க? எதுக்காக போனீங்க? இது சிபிஐ கேட்கறாங்க. உடனே புஷி ஆனந்த் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஸ்பாட்லயே இல்லை அப்படின்ட்டார். ஐயோ, நான் அந்த இடத்துலயே கிடையாது தலைவா, என்னை விட்டுருங்க தலைவா அப்படின்னு புஷி ஒதுக்கிட்டாரு. நிர்மல் குமாரும் இல்ல என்கிட்ட சொல்லலை அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமா பில்டப் கொடுத்துருக்காரு. உடனே ஆதவர்ஜுனா, ஏன்னா இவங்க எல்லாரும் ஆதவ கை காமிச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் போலீஸ் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே எங்களுக்கு கொடுக்கல சார், போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா நாங்க பாட்டுக்கு வண்டி நிறுத்திட்டு அங்கேயே பேசிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம் அப்படின்னு. உடனே சிபிஐ அதிகாரி தமிழ்நாடு அரசு சார்பாக விஜய் பஸ்ஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த காட்சியிலேருந்து ஒரு காட்சி எடுத்து காமிக்கிறார். உங்களை பார்த்து போலீஸ் இந்த டைம்ல இந்த விஷயத்த பேசுறாரு, ஆடியோ முதல் கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆதவர்ஜுனா பயந்துட்டார். ஐயோ, வசமா சிக்கிட்டோம் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம நிர்மலை பார்த்து கேட்கறாங்க, உங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாதா, போலீஸ் உங்கள்கிட்ட பேசலையா அப்படின்னு திரும்பி காட்டினா, இல்ல சார் போலீஸ் சொன்னாங்க, நான் இதை ஆர்கனைஸ் பண்றது ஃபுல்லாவே ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி ஆதவர்ஜுனாவுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், அவர் ஃபோனை எடுக்கல சார், நான் என்ன சார் பண்ண முடியும், அவர் தானே சார் விஜய் கூட இருக்காரு, அவர் தானே சார் பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, நான் காவல்துறை சொல்றத ஃபோன்ல தான் சொல்ல முடியும், ஃபோனை எடுக்கலாம், நான் என்ன சார் பண்றதுன்னு அங்கேயே அழுதுருக்கிறாரு. அவர் கதை முடிச்சுட்டாங்க. இதுல புஷி அடிச்ச பல்ட்டி தான் ரொம்ப சூப்பரான பல்ட்டி. அவர் சொல்றாரு, சார் நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன், ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணேன், இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, நான் ஓகேன்னு சொன்னேன், மற்றபடி உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார், நான் ஸ்பாட்லேயே இல்லை சார், என்னை விட்டுருங்க சார், ஸ்பாட்ல இருந்து இந்த 2 பசங்க தான், யாரு நிர்மலும் ஆதவர்ஜுனாவும், தயவு செஞ்சு நீங்க அவங்கள கேட்டுங்க சார் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலே பல்ட்டி அடிச்சிட்டார். ரொம்ப தெளிவான பல்ட்டி. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சென்னையிலிருந்து புறப்படும் போதே ஏன் லேட்டா புறப்பட்டீங்க? இங்க கிரௌட் அதிகமா வர்றதுக்காக வெயிட் பண்ணி தான் நீங்க நாமக்கல்ல இருந்து லேட்டா இங்க வர்றீங்களா? சென்னையிலிருந்து கிளம்புனது லேட்டு, நாமக்கல் கூட்டம் லேட்டு, நாமக்கலுக்கு பிறகு லேட்டு, இந்த லேட்டா பண்ணதே கிரௌடை அட்ராக்ட் பண்ணி வர வைக்கிறதுக்கு தானா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. காவல்துறை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகும் நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏற்கனவே நாமக்கல்ல பிரச்சனையாகும் போதே காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. ஐயா, நாங்க இந்த அதிகாரிகள் இப்படி எல்லாம் கம்யூனிகேஷன் போச்சு, வாக்கி டாக்கில இருந்து அதிகாரிகள் போன்ல இருந்து இப்படி எல்லாம் போயிருக்கு, யாருக்கு பேசியிருக்கோம் ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. உடனே இல்ல எனக்கு தெரியாது, நான் ஆதவர்ஜுனா இல்ல எனக்கு தெரியாது நிர்மல் குமார் அப்படின்னு அங்கேயே உள்ள அடிதடி.
நீ இவனை மாதிரி அவன் கையாமிக்கிறாங்க, அவனை மாதிரி இவன் கையாமி, இந்த ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்களே, மேம்ஸ் அவன் தான் மிஸ் நான் முதல்ல, அவன் தான் மிஸ் பென்சில் அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ அதிகாரி முன்னாடி உட்காந்துட்டு இவர் தான் முதல்ல இப்படி பண்ணாரு, அவர் தான் பண்ணாரு, போனை எடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, 41 பேர் செத்ததை பத்தி எந்த கவலையுமே இல்லாம பொறுப்பை ஏத்துக்காம பொறுப்பை தட்டி கழிச்சு ஒரு முட்டாள்தனமான விளையாட்டை சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதை கடுப்பாயிருக்காங்க. ஏன்னா அவங்க முதல் 2 நாள் கொடுத்த கம்ஃபர்ட்டை 3rd டே அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வழக்கம் போல சிபிஐ ஏன் அவங்க மேல இந்த அளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, இங்க பாரு, நீ கோர்ட்ல போய் சொன்ன, மீடியாக்கள்ல போய் சொன்னீங்க, சோசியல் மீடியால அவதூற பரப்புனீங்க, அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியும், எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்துக்கு நீங்க பதில் சொல்லணும், அங்க சொன்ன சோசியல் மீடியால சொன்ன அதே கதையை என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி என்ன கதை இவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வழக்கம் போல தாவேகா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூட்டத்துக்குள்ள ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க. அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சதுக்கான சாட்சி என்ன அப்படின்னா, செத்தவங்க கண்ணை திறந்து பாருங்க, சிவப்பா இருக்கும், அதில் ஒரு குழந்தை கூட கண்ணு சிவப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, கத்தி எடுத்துட்டு போய் கழுத்துல அறுத்தாங்க. யாரு? விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க. எங்க சிபிஐ முன்னாடி திமுக தரப்புல இருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு, செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு கத்தி வச்சு கூட்டத்துக்குள்ள அறுத்தாங்க அப்படின்னா இங்க சொல்றாரு, சிபிஐ முன்னாடியே சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துனது ஒரு 11 பேர். அந்த பேர்ல இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க 6 பேருக்கு மேல நிறைய வழக்குகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசும் சரி, ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஆதாரப்பூர்வமான ஆவணங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தனால ரொம்ப கூலா எதுவுமே பேசல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா வீடியோ ஆடியோ ஆதாரங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்துங்க, இவங்க சொல்கிறாங்கல்ல, மோசமான அசம்பாவிதங்கள் நடந்தது, கத்தி குத்துக்கள், கத்தி அறுப்புக்கள், மயக்க மருந்து வீச்சர்கள், தண்ணியில் மயக்க மருந்து, இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2வது 30ஆம் தேதியே அவங்க ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே கலெக்டர், அந்த டிஎஸ்பி, எஸ்பி, காவல்துறை சார்ந்த நிர்வாகம் சார்ந்த ஆட்கள் சொல்கிறாங்க, கரூர் கூட்டத்தில் அசம்பாவிதம் எதுவுமே நடக்கலை. அதாவது இவங்க சொல்கிற மாதிரி கத்தி குத்துக்கள், மருந்து வைக்கிறது, இந்த அசம்பாவிதங்கள் வீடியோ பதிவுகளை பார்த்தாலே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். இங்கே பார்த்துக்கன்னு கொடுத்துட்டாங்க. தாவேகாவினர் முன்வைத்த குற்றச்சாட்டு வெறும் கற்பனை தான், இதை பற்றி தீவிரமாக நீங்களே விசாரிங்க, எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு சிபிஐடி சொல்லியிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணம் அவங்க சொன்ன நேரத்தில் விஜய் வராமல் போனது தான். கூட்டம் நடத்தும் போது அதற்கான ஏற்பாடுகளையும் தாவேகாவினர் முறையாகவும் செய்யவில்லை. இது 2 தான் காவல்துறை 30ஆம் தேதி முன்வைக்கிறாங்க. 31ஆம் தேதி திருப்பி காவல்துறை சொல்லும் போது, நாமக்கல்லில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போதே, ஸோ அப்ப அங்கேயே பிரச்சனை, ஏன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க, சீக்கிரமாக கரூர் வாங்க, கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என அறிவுறுத்தல் கொடுத்தோம். ஆனால் தாவேகாவின் நிர்மல்குமார், மதியழகன் கேட்கவில்லை. ஸோ அப்ப இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத நிர்மல்குமார்கிட்டையும் அதே போல மதியழகன் மாவட்ட பொறுப்பாளர்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆதவர்ஜுனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ண அவர் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிர்மல்குமாரனுடைய ஃபோன்ல இருந்து அந்த குறிப்பிட்ட தேதியில ஒரு மதியத்துக்கு மேல என்னென்ன கால்ஸ் போயிருக்கு, யார் யார் கால்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். 2வது காவல்துறை அப்படிங்கிறவங்க ஒருத்தர்கிட்ட மட்டுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது கண்டிப்பாக நாமக்கல்ல இருக்கும்போதே அந்த காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு அங்கே ஆதவர்ஜுனாகிட்டையும் இன்ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. 2வது இதுல மாற்றுறது எங்க அப்படின்னா, கரூருக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியாக காவல்துறை அதிகாரி போய் ஆதவர்ஜுனாட்ட பேசி சிச்சுவேஷனை சொல்லியிருக்கிறார். அதுல அவங்க வசமா மாட்டுறாங்க. 2வது கரூருக்குள் வாகனம் வந்த போதே கூட்டத்துக்கும் வேகமாக வாங்க என்று தான் நாங்க சொன்னோம். ஆனா விஜய் தரப்புல அப்படியே மாத்தி பேசுறாங்க. இல்ல நான் கூட்டத்தை லேட்டா வாங்க கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். எந்த காவல்துறையுமே பேசிக்கா நீங்க லாஜிக்கே வச்சு பாருங்க, ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா போலீஸ்காரங்க நீங்க லேட்டா வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போனா அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அதனால கூட்டத்துக்கு லேட்டா வாங்கன்னு சொன்னதே காவல்துறை தான் ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. இவங்க இல்ல நாங்க கூட்டத்துக்கு சீக்கிரம் தான் வர சொன்னோம், இந்தாங்க ஆதாரம். சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னதாகவே விஜய் வாகனத்தை நிறுத்த சொன்னோம், ஆனால் கூட்டத்துக்கு நடுவே விஜய் வாகனம் சென்றது. தெளிவான விஷயம். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் வேலுச்சாமிபுரத்துக்குள்ள போயிடாதீங்க. மக்கள் அங்க ரொம்ப கிரௌடு ஜாஸ்தி, எறும்பு கூட போக முடியாது, ஒரு பைக்கு கூட போக முடியாது. இவ்வளோ பெரிய பஸ்ஸை தூக்கிட்டு நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, அது ஒரு டிவைடர், 2 சைடு ரோடு இருக்கு. நீங்க ஒரு சைடு போனீங்கன்னா மக்கள் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறவங்க சாய்க்கப்படுவாங்க, ஒரு ஓரங்கட்டப்படுவாங்க. அங்க நிறைய டிச் இருக்கு, சாக்கடை போற வழி, வீடுகள், வாகனங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள், இது எல்லாமே மோசமாக பாதிக்கப்படும். கடைகள், ஸோ இது இல்லாமல் ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கேட்கலையே ஆதவர்ஜுனா. தன்னுடைய
வெறி, திமுகவை எதிர்க்கணும், எப்படியாவது வந்து உதயநிதியின் மேல அவருக்கு பர்சனலா ஒரு காழ்ப்புணர்வு இருக்கான், அதுக்கு அப்படியே எப்படி அப்படின்னு ஒரு வெறியில போய் மக்களுக்குள்ள பஸ்ஸை விட்டு மக்களை சாவடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. உன்னுடைய ஒரு பர்சனல் ஈகோ, உன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ், கொஞ்சம் கூட அரசியல் அறிவே இல்லாம காவல்துறை சொன்னதை எதையுமே கேட்காம நீ பஸ் எடுத்துட்டு உள்ள போயிருக்கிற. ஆனா அங்க போய் எங்கள்கிட்ட காவல்துறை சொல்லவே இல்லைன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட நீ சிக்கியிருக்கிற. இதுல குறிப்பா போலீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்துக்கு நீங்க சரியான நேரத்துல வாங்கன்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. கூட்டத்துக்கு வருவதில் விஜய் அலட்சியம். 41 பேர் செத்ததுக்கு பிறகு இப்ப மட்டும் நீ என் கூட்டத்துக்கு நேரத்துக்கு வர்ற? 8 மணினா நீ 8 மணிக்கு வந்துடுற, எப்படி வர்ற? அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் வரல? இப்ப இதுக்கு முன்னாடி நீ திட்டமிட்டு வேணே உன்னுடைய சோம்பேறித்தனம், அசால்ட்டு, இதனாலதான் நீ வரல. நீ ரொம்ப ஜாலியா இருந்திருக்கிற. எவன் எப்படி இருந்தாலும் நாய் மாதிரி கிடக்கட்டும் ரசிகர்கள்லாம் எனக்காக தொங்கிக்கிட்டு, நான் பொறுமையாக தான் வருவேன்னு இருந்திருக்கேன். 41 பேர் செத்த உடனே நீ முன்னாடி ஓடி வந்து உட்கார்ற. எவ்வளோ ஒரு வக்கரமான எண்ணம் உனக்கு. இவ்வளவு மோசமான எண்ணம் படைத்த ஒரு நபர் தான் தமிழ்நாட்டு ஆளுன்னு நினைக்கிறார். பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு விஷயம், பொதுவாக தீயணைப்புத்துறையோ இல்லை மற்ற ஏற்பாடுகளோ எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிகழ்ச்சிகளுக்கு தீயணைப்புத்துறை மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க போலீஸ். அதையே ஒரு சந்தேகமாக பார்க்கறது. எப்படி அவங்க வந்தாங்க, எப்படி இவங்க வந்தாங்க, இந்த சந்தேகங்கள் எல்லாமே இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஊதி பெருக்கப்பட்ட விஷயங்கள். இதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பெரிய ப்ரொபகேண்டா பண்ணியிருக்காங்க, பெய்டு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, விஜய் டிரைவரை பிடிச்சி சிபிஐ கேட்குறாங்க. எப்பா நீயாவது உண்மையை சொல், உன்னை பஸ்ஸை உள்ள ஓட்டிட்டு போக சொன்னது யாரு? இவர் சொல்ல முயற்சி பண்றாரு டிரைவர். உடனே ஆதவர்ஜனா இடையில பூந்து அது இதுன்னு பேசி அதை சமாளிச்சிருக்காரு. நீ ஏன் உள்ள பூந்து பேசுற? சிபிஐ பேசும்போது அவங்க டிரைவரை கேள்வி கேட்குறாங்க, டிரைவர் பதில் சொல்ல போறான், உனக்கு ஏன் நடுக்கும்? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 3 பேர்த்துக்குமே தனித்தனியாக பேப்பரை கொடுத்து கேள்விகளாக கொடுத்து எழுத சொல்லிட்டாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. இது கடைசி நாள். ஃபர்ஸ்ட் நாள் ஜாலியாக இருந்துட்டாங்க, செகண்ட் நாள் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. தேர்ட் டே கரூர் சம்பவம் குறித்து எல்லாத்து கையிலையும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மொத்தமாக பிரிண்ட் அவுட் கொடுத்து இதுக்கெல்லாம் பதில் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எழுதக்கூடிய பதில் மாறும்ல. இப்போ நிர்மல்குமார் ஒரு மாதிரி எழுதுவார், மதியழகன் வேற மாதிரி எழுதுவார், ஆதவர்ஜனா ஒன்று எழுதுவார், புஷி ஆனந்த் வேற எழுதுவார். எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் கூட்டுக்களவாணிகள், இதில் நிறைய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய இந்த கரூர் சம்பவத்தை தார்மீகமான பொறுப்பேற்காமல் எல்லாத்தின் மீது பலியை போட்டுட்டு எஸ்கேப் ஆக நினைச்சத கனவு உடைய போகுது. இதில் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னம்னா, சரி சிபிஐ விசாரிக்குது, தீவிரமான விசாரணை, நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகள், அது இதனெல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு செஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? விஜயை கைது பண்ண போறீங்களா? விஜயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது 3 முறை கால் பண்ணாருன்னு நான் சொன்னேன். எப்படி போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவருக்கு ஒரு பயம், என்ன இடத்துல எல்லாம் அவளை தூக்கிடுவாங்க அப்படின்னு. இந்த கொலைக்கு நான் வந்து கொலைன்னே சொல்றேன். இதுக்கு நீங்க தார்மீகமான பொறுப்பு ஏற்றிருக்கீங்களா அப்படின்னா தார்மீகமான பொறுப்பை ஏற்கவே இல்லை. அதான் வேதனையா இருக்கு. இன்னைக்கு சிபிஐயை பயன்படுத்தி அமித்ஷா கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு விஜயை கூட்டணி பேரத்துக்கு இழுத்துக்குவார். இங்க பாருங்க, விஜயை கை வச்சாதான் தப்பு, விஜயை கைது பண்ணக்கூடாது. நீ என் கூட கூட்டணி போடல, இல்லை நீ அதிமுகவோட கூட்டணி போடல அப்படின்னா, அந்த கொலாபரேஷனுக்கு வரல அப்படின்னா, இந்த ஆதவர்ஜனாவை கைது பண்ணிடுவோம், புஷி ஆனந்தை கைது பண்ணிடுவோம், ஆதவ தான் பெரிய ஃபண்டரு, அவரை கைது பண்ணிடுவோம், சிடி நிர்மல்குமாரை தூக்கிடுவோம், முக்கியமாக ஒரு 10 பொறுப்பாளர் தூக்கிட்டு போயிட்டே இருப்போம், போய் ஜெயிலில் போட்டுருவோம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஒரு 3 மாதம் ஜெயிலில் போட்டால் வேலை முடிஞ்சல. அப்போ இவருக்கு யார் அட்வைசரி, இவர் எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ணுவார்? மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியவனுக்கு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண கூட தெரியாது. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு பெரிய செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் உள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த குழுக்களை தூக்கினாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயும் எஸ்ஏசியும் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆதவர்ஜனா தான் பெரிய ஃபண்டர், அவன் தான் பணம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான். ஸோ அதனால் ஆதவர்ஜனா வெளியே இல்லாமல் இவங்க தேர்தலை சந்திக்கிறது கஷ்டங்கிறதுனால ஆதவர்ஜனாவை இதுலேருந்து எப்படியா வெளியே கொண்டு வந்துடணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆதவை கைது பண்ணணும்னு சிபிஐ உறுதியாக இருக்குது. என் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வா, என் கூட கூட்டணி சேரு, இல்லைனா கைதியாரு. ஸோ அப்போ 41 பேர் இறந்து போனது, கொல்லப்பட்டது, இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலினுடைய ஒரு கூட்டணி பேரத்துக்காக போய் முடிஞ்சிருக்கா? சிபிஐ விசாரணையே அதுக்காக தான் நடக்குதா? அப்படிங்கிற ஒரு அபத்தமான கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். 41 பேருடைய உயிர் போனதுக்கு பிறகு என்ன நீதி அந்த மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு, இதுலேருந்து என்ன பாடத்தை விஜய் கற்றுக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது.